பாணியில் செயல்படுகிறது அதிமுக. சட்டப்பேரவை நிகழ்வு பற்றி கருணாநிதி கருத்து. வணக்கம். தகுதியற்ற தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு வெட்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் 2ஆம் நாளான இன்று பேசிய தேமுதிக உறுப்பினர் திரு சந்திரகுமார், உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு பேருந்து கட்டணம் மற்றும் பால் விலை உயர்த்தப்பட்டதைப் போல சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் மின் கட்டணத்தை அரசு உயர்த்திவிடும் என்றார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மின்சார ஒழுங்குமுறை ஆணையமே கட்டண உயர்வை நிர்ணயிக்கும் என்றும் இதில் மாநில அரசு பரிந்துரைக்க மட்டுமே முடியும் என்றும் கூறினார். சங்கரன் கோயில் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பேருந்து கட்டணம், பால் கட்டணம் உயர்விற்கு பிறகும் அதிமுக வெற்றி பெறும் என்றார் அவர். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். முதலமைச்சருக்கு பதிலளித்த திரு விஜயகாந்த், ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி எப்படி வெற்றி பெறும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றார். இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது? அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயில ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னால் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம்ம அமைச்சர் பேசுறாங்க. மாண்பு முதலமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. அப்போது அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து திரு விஜயகாந்தை அமரும்படி குரல் எழுப்பினார்கள். கையை நீட்டி பேச வேண்டாம் என்று அதிமுகவினரை பார்த்து திரு விஜயகாந்த் கூற, இருதரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் எதில் குரல் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பலமுறை கேட்டுக்கொண்ட பிறகும் இருக்கையில் அமராததால் தேமுதிக உறுப்பினர்களை வெளியேற்ற அவைத் தலைவர் உத்தரவிட்டார். அமைச்சர் பேசுறாங்க, பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் எழுந்திருக்கும் போது அவர் கொடுத்துற அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடம். வருவாய்த்துறை அமைச்சர், பிளீஸ் இடம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்கள் வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் பேசிய செல்வி ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் பேசிய விதம் அருவருக்கத்தக்கதாக இருந்தது என்றார். தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீரென்று வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எதிர்க்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாவிட்டாலும் இதே முடிவைத்தான் நாங்கள் பெற்றிருப்போம். தேமுதிகவின் அதிர்ஷ்டம், எங்களுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதனால்தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த அவையில் வந்து தேமுதிகவின் சார்பில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கட்சிக்காரர்களை திருப்தி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நான் சம்மதித்தேன்.
இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் தேமுதிகவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்தது என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டணி இல்லாவிட்டால் அவர்களுக்கு தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை என்று குறிப்பிட்ட செல்வி ஜெயலலிதா இனிமேல் தேமுதிகவிற்கு இறங்கு முகம்தான் என்றும் தெரிவித்தார். முன்னதாக அவையில் திரு விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிகவினர் நடந்து கொண்ட விதம் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்காக அப்பிரச்சனையை உரிமை குழுவின் பரிசீலனைக்கு அவைத் தலைவர் அனுப்பி வைத்தார். ஆளுநர் ஆட்சியில் சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் தேமுதிக தனித்து நின்று வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவைக்கு வெளியே பேசிய அவர் இதை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கருத்தை சொல்லவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. கருத்தை சொல்ல விடாம எதிர்கட்சி தலைவருங்கிற சும்மாவது எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு பேசக்கூடாதுன்னா என்ன சொல்றது? முதலமைச்சருக்கு அடுத்தபடியா எதிர்கட்சி தலைவருங்கிறாங்க. கேட்டான் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எல்லா மந்திரிங்கும் போது நான் உட்கார்றேன். ஆனால் என்னையும் பேச அனுமதிக்க வேண்டாம். அப்படி நீங்க திரும்ப எவரோ ஒருத்தர் கையை நீட்டி பேசுறாரு, என்ன நீ கை நீட்டி பேசுறேன்னு கேட்டால் அது தப்புங்கிறாங்க. அவர் யார் சொன்னதுன்னா 19 பேசும்போது என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். கையை நீட்டி பேசணும்னா எங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. சவால் விட்டாங்க. சங்கரங்கோயில்ல தைரியமாக இருந்தால் திறன் இருந்தால் சந்திச்சு. நான் என்ன சொல்றேன், போன உள்ளாட்சியில நீங்க ஒரு கட்சியிலும் ஜெயிக்கலையா? அப்ப போனல கூட்டணி தானே இருந்தீங்க, அப்ப எங்க ஜெயிச்சீங்களா? இன்னைக்கு உள்ளாட்சியில இருந்து திறன் இருந்தால் ஜெயிங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா நீங்க 1008 குத்தம் பண்ணுவீங்க. யாருக்கு வெளியே தெரியும் இவங்க தப்பு பண்றது? யாருக்கு தெரியும்? நான் அதான் கேட்டேன். உள்ளாட்சியில நாங்க ஏதாவது வன்முறை நடந்ததா, இடத்துல நடந்ததா, அதிகாரம் வச்சு நீங்க பண்ணது யாருக்கு தெரியும்? கவர்னர் ஆட்சி வரட்டு நின்று பாருங்க தேர்தல், அப்ப சந்திப்போம். திறன் யாருக்கு திறன் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு பேசுறாங்களே ஜெயலலிதா, அன்னைக்கு பேசுற திறன் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு உள்ளாட்சியில் நாங்க ஜெயிச்சுங்கிறாங்க. போன இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிக்கல. டெபாசிட் போன பெண்ணகரத்தை மறந்துட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்னு தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணும்? இதை பத்தி சொன்னா அவங்க பேசுறதுக்கு யார் பேசுறாலும் மந்திரி பேசும்போது எந்திரிக்க விட சபாநாயகத்தோட ஒத்துக்கிறேன், சந்தோஷம். பேசக்கூடாது. அதற்காக எங்களை எதையுமே பேச விடாம மந்திரி பேசுறான்னு என்ன பேசுறோங்கிற எங்களோட கருத்தை கேட்கணும். கருத்தை சொல்ல அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த போதெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை செல்வி ஜெயலலிதா குறை கூறியதை திரு விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். இப்போது மட்டும் அதை பற்றி எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் அவர் வினவினார். எதிர்க்கட்சிகளை எப்படி நடத்துவது என்பதற்கு அதிமுகவிடம் தனி பாணி இருப்பதாக திமுக தலைவர் திரு மு கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு கூட ஆளும் அதிமுக வாய்ப்பு தருவதில்லை என்ற புகார் குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த திரு கருணாநிதி அதிமுகவிடம் தனி பாணி இருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் இருந்து தேமுதிகவை வெளியேற்றியதோடு அக்கட்சியுடன் கூட்டணி வைத்ததற்கு வருத்தப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறியிருப்பது பற்றியும் செய்தியாளர்கள் கேட்டனர். இது பற்றி எதுவும் பேச விரும்பவில்லை என்று திரு கருணாநிதி பதிலளித்தார்.